மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு சிறிய கிராமம் ஏன் பெருமையாக ரஜினிகாந்தின் கிராமம் என்று அழைக்கப்படுகிறது? வணக்கம் நண்பர்களே, நானி வியூஸ்க்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு நடிகரை ரசிகர்கள் விரும்புவது சாதாரணம். ஆனா ஒரு கிராமமே அவரை தங்கள் குடும்ப மனிதராக கொண்டாடுவது எவ்வளவு அரிதான விஷயம் தெரியுமா? இந்திய சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரங்களில் ஒருவரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு சிறிய கிராமத்துக்கும் என்ன தொடர்பு என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். ரஜினிகாந்த் போன்ற உலக புகழ்பெற்ற நடிகருக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பூனே அருகே இருக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் அவர்களுக்கும் ரஜினிக்கும் உள்ள உறவு வெறும் ரசிகத்தனத்தை தாண்டியது. அது அவர்களுடைய வரலாற்றோடு கலந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான பந்தம். அப்படியானால் ஏன் அந்த கிராமம் ரஜினிகாந்தின் கிராமம் என்று அழைக்கப்படுகிறது? வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். பூனே நகரத்திலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மாவடி கடை பாதர் என்ற அமைதியான கிராமம். எளிய வீடுகள், பசுமை நிறைந்த வயல்கள், மேலும் ரஜினிகாந்தை பற்றிய எந்த செய்தி வந்தாலும் கொண்டாட்டமாக மாறும் ஒரு மக்கள் சமூகம் அங்கே இருக்கிறது. அந்த கிராம மக்களுக்கு அவர் வெறும் சூப்பர் ஸ்டார் அல்ல, அவர் சிவாஜி ராவ், அவர்களுடைய மண்ணின் மகன். கிராம மக்களின் கூற்றுப்படி ரஜினிகாந்தின் தாத்தா பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிராமத்தை சேர்ந்தவர். வேலை வாய்ப்புக்காக அவர்கள் முதலில் பசவன பகைவாடி பகுதிக்கும் பின்னர் பெங்களூருக்கும் குடிபெயர்ந்தனர். அங்கேயே பின்னர் ரஜினிகாந்தும் பிறந்தார். ஆனால் அந்த குடும்பத்தின் உணர்ச்சி பிணைப்பு இந்த கிராமத்துடன் இன்னும் தொடர்கிறது. புகழின் உச்சிக்கு சென்ற பிறகும் அந்த கிராம மக்களின் மனதில் அவர் இன்னும் நம்ம ஊர் சிவாஜிராவ் என்ற அன்பான அடையாளத்தில் தான் வாழ்கிறார். 2021ஆம் ஆண்டு ஒரு கிராமவாசி பிடிஐக்கு அளித்த பேட்டியில் சிவாஜிராவ் எங்கள் மண்ணின் மகன், அவர் சினிமாவில் மிகப்பெரிய உயரத்தை அடைந்தார் என்று கூறினார். மேலும் இந்த கிராமத்தில் இன்னும் பல காய்க்வாட் குடும்பங்கள் வாழ்ந்து வருவதால் ரஜினியின் வேர்கள் இங்கேயே உள்ளன என்று அவர்கள் நம்புகிறார்கள். இந்த கதையை இன்னும் நெகிழ வைப்பது ரஜினிகாந்தை மீண்டும் இந்த கிராமத்துடன் இணைக்க வேண்டும் என்ற அவர்களின் முயற்சிதான். ஒருமுறை சில கிராம மக்கள் அவர் நடித்து கொண்டிருந்த படப்பிடிப்பு தளத்துக்கு சென்று அவரை சந்திக்க முயன்றனர். ஆனால் பாதுகாப்பு பணியாளர்கள் அவர்களை தடுத்தனர். அதற்கு பிறகு அவர்கள் மீண்டும் முயற்சி செய்தனர். இந்த முறை அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சென்றனர். அப்போது அவர்கள் ஹிந்தியில் பேச தொடங்கிய போது ரஜினிகாந்த் திடீரென மராத்தியில் பதிலளித்தார். அந்த தருணம் கிராம மக்களின் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. நம்ம ஊரின் மொழியை அவர் இன்னும் பெருமையுடன் பேசுகிறார் என்ற உணர்வு அவர்களுக்குள் மேலும் வலுவடைந்தது. ஆனால் முயற்சிகள் அங்கேயே நிற்கவில்லை. 2013ஆம் ஆண்டு சாசாவாட் பகுதியில் நடந்த ஒரு மராத்தி இலக்கிய மாநாட்டை தொடங்கி வைக்க ரஜினிகாந்தை அவர்கள் அழைத்தனர். ஆனால் அவர்களுக்கு பதில் வரவில்லை. இருந்தாலும் கிராம மக்கள் ஒருபோதும் மனமுடையவில்லை. அந்த கிராமத்தை சேர்ந்த விஜய் கோல்டே என்பவர், ஒரு நாள் ரஜினிகாந்த் தன் வேர்களை தேடி நிச்சயம் வருவார் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று கூறியிருக்கிறார். முக்கியமாக அவர்களுக்கு ரஜினிகாந்திடமிருந்து பரிசுகளோ உதவிகளோ அங்கீகாரமோ வேண்டியதில்லை. அவர் ஒரு முறை இந்த கிராமத்துக்கு வந்து சென்றாலே போதும். அந்த ஒரு சந்திப்பு கூட இந்த சிறிய கிராம மக்களுக்கு உலகமே கிடைத்த மகிழ்ச்சியாக இருக்கும். மாவடி கடை பாதர் கிராமத்துக்கு உலகம் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் மனிதருக்கு தங்களுடைய மண்ணோடு தொடர்பு இருந்தது என்பதே பெருமை. ஒரு கிராமவாசி இதை மிகவும் அழகாக கூறினார். இன்று அவர் இந்தியாவின் சொத்து, மொழி, மாநில எல்லைகளை தாண்டி அனைவராலும் நேசிக்கப்படுகிறார். அதில் எங்களுக்கு பெருமை. சுவாரஸ்யமாக ரஜினிகாந்த் அவர்களும் தனது பல்வேறு அடையாளங்களை பற்றி ஒரு முறை கூறியிருந்தார். நான் மராத்தி மனிதன், நான் கர்நாடக மனிதன், நான் தமிழ் மனிதன், நான் இந்திய மனிதன். சுவாரஸ்யமாக ரஜினிகாந்த் அவர்களும் தனது பல்வேறு அடையாளங்களை பற்றி ஒரு முறை கூறியிருந்தார். நான் மராத்தி மனிதன், நான் கர்நாடக மனிதன், நான் தமிழ் மனிதன், நான் இந்திய மனிதன். இந்த ஒரு வரி ஏன் பல மாநில மக்கள் அவரை தங்களுடையவராக நினைக்கிறார்கள் என்பதை ஆழமாக வெளிப்படுத்துகிறது. ரஜினிகாந்த் ஒரு நாள் மாவடி கடை பாதர் கிராமத்துக்கு வருகிறாரா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் அந்த கிராம மக்கள் அவரை எப்போதும் தங்களது இதயத்தில் வைத்து கொண்டே இருப்பார்கள். அவர்களின் அன்பும் பெருமையும் பாசமும் ஒருபோதும் மாறப்போவதில்லை. இன்று என்னுடன் இணைந்ததற்கு நன்றி. நான் எழில், நானி வியூஸில் இருந்து விடைபெறுகிறேன். மேலும் பல அப்டேட்களுக்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.